अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम कुन्तुम खैर उम्मतिन उख़रिजत लिन्नासि तामुरून बिल मअरूफ़ि व तन्हौन अनिल मुनकर सदक़ल्लाहुल अज़ीम. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்தினர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான், குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் சிறந்த உம்மத்தாக இருக்கின்றீர்கள், உஹ்ரிஜத் லின்னாசி, மனிதர்களென்றும் வெளியாக்கப்பட்டவர்களிலேயே நீங்கள் சிறந்த உம்மத்தாக இருக்கின்றீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் நபிமார்கள்தான் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான். கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேலான நபிமார்கள் உலகத்திலே தோன்றி அந்த நபிமார்களுடைய வேகத்துக்கு தகுந்த மாதிரி சில ஊர்களுக்கும், சில நாடுகளுக்கும், சில கிராமங்களுக்கும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான். அவர்கள் நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டே இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் காத்தமுன் நபியின் ஆஹிருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால் அதற்கு பின்னாடி நபிமார்கள் வரமாட்டார்கள் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் இந்த உம்மத்திற்கு ஒரு சிறந்த ஒரு பட்டத்தை, ஹைர உம்மத் என்ற பட்டத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான். அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு அதற்குள்ள வேலையை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த ஹைர உம்மத்துடைய வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஒரு மனிதரை டாக்டர் ஆக்குகின்றார்கள், படித்திருக்கின்றார். டாக்டர் வேலையை செய்யவில்லை என்று சொன்னால் அவரை டாக்டர் என்றே சொல்ல முடியாது. அந்த இதுக்கு அவர் போகலை. இன்ஜினியர் வேலையை செய்யலைனாக்கா இன்ஜினியர் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மனிதர்களில் நாம் இருக்கின்றோமா என்பதை பார்க்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னாக்க இந்த ஹைர உம்மத்தினுடைய சிறப்பை அல்லாஹ் அளவு கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பின்னால் சொன்னாங்க, என்னிடத்தில் கேட்ட ஒன்றை ஒவ்வொருத்தரும் மற்றவர்களுக்கு எத்தி வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்போ எத்தி வைக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு கொடுத்துட்டான். முன்னூறு போது கொடுக்கல, அது சிறப்பை கொடுக்கல, இந்த உம்மத்துக்கு கொடுத்தான். காரணம் என்று கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய உயர்ந்த குணமும் அவருடைய தூர சிந்தனையும் சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய நல்லவர்களை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி
நபிமார்களுடைய அந்த வழித்தோன்றல்களை முடித்து அவுலியாக்களுடைய வழித்தோன்றலை அல்லாஹ் உண்டாக்கிவிட்டான். அவுலியாக்கள் என்பவர்கள் வேறு, உலமாக்கள் என்பவர்கள் வேறு அல்ல. இருவர்களும் ஒன்று தான். உலமாக்கள் என்பவர்கள் ஆரம்ப காலத்திலேருந்தே மதசால ஓதிட்டு வந்தவங்க. அவுலியாக்கள் என்றவங்க ஷேகுமார்களுடைய தர்பியத்தாகி தயாரானவங்க. அந்த அப்படி தயாராகக்கூடியவங்க தான் ஆலிம்களும் இருக்கலாம், ஆலிம் அல்லாதவங்களும் இருக்கலாம். நம்மளுடைய ஷேகுமார்களில் அதிகமான பேர் ஆலிம்கள் அல்ல. நம்மளுடைய ஓமுலு பாபா இருக்கட்டும், பாபாஜியாக இருக்கட்டும், அதே போல் ஆனிபாவுடைய ஷேகு பேரணப்பட்டாசத்தாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஆலிம் அல்ல. இருந்தாலும் கூட தன்னுடைய ஷேகுமார்களை சொல்லுதல் பிரகாரம் நடந்து அவரை தர்பியத்தாகி முன்னேறினது காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு என்ன கொடுத்தான்னு சொன்னாக்க, மண் அமில பிமா அலிம அல்லமல்லாஹு மாலம் ஜாலம். இந்த ஹதீஸுக்கு இலக்கணம் ஆகிட்டாங்க. எதை அவர்கள் அறிந்தார்களோ ஷேகுமார் மூலமாக அதை அப்படியே அமல் செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அவளுக்கு ஆசிரியனாக மாறிவிட்டார். அல்லாஹ் அவளுக்கு கற்றுக் கொடுத்துட்டான் எல்லாத்தையுமே. அந்த அமைப்பு இன்னும் வராது சொல்ல முடியாது, வரலாம். நம்மதே ஓதலையே என்ற கவலை வேணாம். நம்ம இப்பயும் நம்ம அமல் செய்தோம்னு சொன்னால் அந்த இலக்கத்துக்கு வந்துடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மீது பாடுபட்டாங்க. யாருமே ஆலிம் அல்ல அதில். அப்போ ஆலிமண்டை பட்டமே கிடையாது. அப்போ எல்லாம் அரபியினுடைய புலவர்களும் புலமை வாய்ந்தவர்களும் எழுத படிக்க தெரியாதவங்க இருந்தாங்க. சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் தான் எழுத படிக்க தெரிஞ்சவங்க அந்த காலத்தில் இருந்தாங்களாம். அதுக்கு மேலே இல்லை. அது இல்லையே. இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் மணிமணியாக ஸல்லல்லாஹுடைய தர்பியத்தில் வளர்ந்துட்டாங்க. தர்பியத்தில் வளர்ந்ததன் காரணத்தினால தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஸ்ஹாபி கன் நுஜூம், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்று உள்ளவர்கள். அவர்களை நீங்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லிக்காண்டாக்க அந்தளவுக்கு தயாராகிட்டான் அர்த்தம். இதில் ஸல்லல்லாஹு ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி வந்தவங்கன்னு சொல்லலை, எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. கடைசி நேரத்தில் ஈமான் கொண்ட அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா இருக்கட்டும், இதை போன்று நிறைய சஹாபாக்கள் கடைசியில் ஈமான் கொண்டாங்க. காலித் ரலியல்லாஹு தஆலா இருக்கட்டும், இவங்களாம் சிறப்பு பட்டம் கொடுத்தாங்க. அவங்களாம் எப்போ ஈமான் கொண்டாங்க? ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 6வது வருஷத்துக்கு பின்னாடி தான் காலித் ரலியல்லாஹு தஆலா ஈமான் கொண்டாங்க. அதே போல் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அப்போதான் ஈமான் கொண்டாங்க. இவங்கெல்லாம் ஸல்லல்லாஹுடைய ஆரம்ப காலத்தில் கஷ்ட காலத்துலலாம் வல்லவங்கெல்லாம் அப்போல்லாம் ஐஸ்வர்ய வாழ்க்கையில் இருந்தவங்க. ஆனால் கடைசி காலத்துலேருந்தே ஈமான் கொண்டு அவங்க என்ன ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்தாங்க, யுத்தத்துக்கு போனாங்க, அது சந்தேகமே இல்லை. ஆனால் பல கஷ்டங்கள் அந்த மக்கத்து முஸ்லிம்கள் கொடுத்த கஷ்டங்களுக்கெல்லாம் இவங்க ஆளாகலை. ஏன்டா இவங்களும் அந்த கஷ்டம் கொடுத்தவங்களும் இவங்க இருந்தாங்க. இவங்களும் அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கி வந்தவரை பற்றி ஸல்லல்லாஹு பொதுவாக சொல்லிட்டாங்க. கடைசி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா போய் ஈமான் கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு 3 வருஷங்களுக்கு வஃபாத் ஈமான் கொண்டாங்க. அவங்களாம் ரொம்ப நாள் இல்லை, ஆனால் அதிகமான ஹதீஸுகளை ரிவாயத் பண்ணவங்க அவங்க ஒருத்தவங்க. அப்போ அவங்களாம் அப்படி தன்னை அப்படியே ஒப்படைச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, தயாரானாங்க. இன்றைக்கி ஷைகுமார்கிட்ட கூட யாரும் ஒப்படைக்கிறது இல்லை. ஒன்றும் அன்றைக்கு மாதிரி கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி வரக்கூடிய காலம் இந்த காலம் இல்லை. அவங்களாம் முழுமையாக ஒப்படைச்சாங்க. வியாபாரமெல்லாம் பார்க்கல, வியாபாரம் பார்க்கல, வியாபாரம் பார்த்தாங்க. வியாபாரத்துக்கு ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்க யாருமே இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ்வோட கூட இருப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் அவங்களாம் செய்யல. பெரிய ஒரு தியாகங்கிறது ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து இருந்தது தான். அவங்க அதற்காக ஏற்பட்ட கஷ்டங்களை தாங்கி கொண்டாங்க. அந்த கஷ்டத்தை தாங்கி கொண்டதுனால தான் ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களது சிறந்த உம்மத்தில் சேர்த்துட்டாங்க. அவங்களாம் சஹாபாக்களை யாரையும் குறை சொல்ல முடியாது. சொல்லலாங்க, 23 வருஷம் அந்த மக்கள் பாடுபட்டாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை. அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் இஸ்லாம் கொஞ்சமாக எழுத்தாங்க.
கிட்டத்தட்ட மதீனா மக்காவில் மட்டும் 13 வருஷங்கள் உழைச்சாங்க. என்ன பிரயோஜனம்? விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் ஈமான் கொண்டாங்க. மதீனாவுக்கு வந்த பின்னாலே சாரை சாரையாக இதா என்னது இதாஜா நஸ்ருல்லாஹில் ஃபத்வ ரஐத்தன் நாஸ, வெற்றியும் உதவியும் அல்லாஹ் வர வர மக்கள் சார சாரையாக சேர்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ புரிஞ்சாங்கல்ல வந்து. அதே மாதிரி ஒரு ஷைகுடைய அந்தஸ்தை புரிஞ்சு அவங்க கூட நம்ம வந்து ஒத்துழைத்து இருந்து அமல் செய்யக்கூடியவர்களாக மாறணும். அப்படி செஞ்சாக்க இந்த அமலுடைய பவர் எல்லாத்தையும் கொண்டு உள்ள இழுத்துடும். இதாவது ஒரு பவர் ஹவுஸ், இது வந்து அமல் செய்யக்கூடிய பவர் ஹவுஸு. அதிகமானவர்கள் அமல் செய்தாங்கன்னா தான் அதில் வெற்றி கிடைக்கும். அமல் செய்யக்கூடிய குறைஞ்சிட்டாங்க, பேருக்காக வேண்டிய ஷேக்கு முன்னாடி உட்காந்தாங்க அப்படின்னாக்க அதனுடைய சீக்கிரமாக பவர் கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி 23 வருஷம் உழைத்தார்கள். உழைத்து கடைசியில் ஒரு இஜ்திமா உண்டாக்குனாங்க. ஹஜ்ஜத் ரிதாவில் கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேல் உண்டான சஹாபாக்கள் கூடினாங்க. எப்போ? 23 வருஷத்துடைய உழைப்பினுடைய பிரதிபலன் தான். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லலை ஹஜ்ஜத் ரிதா கடைசி ஹஜ் இது, எல்லோரும் ஒன்று சேருங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, நான் போவேன், ஸல்லல்லாஹு அலைஹி போல் நான் போவோம் அப்படின்ட்டு அப்படியே எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அவங்க உட்காந்துட்டாங்க வந்து. இப்போ அது ஒரு இஸ்திமா. 23 வருஷத்துடைய உழைப்பினுடைய பிரதிபலன் தான் அந்த இஸ்திமா. இன்றைக்கி நம்ம என்ன உழைப்பு செய்கிற இஸ்திமா நடத்துகிறோம்? ஒன்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது வந்து கடுமையான உழைச்சி எல்லாத்தையும் பத்திரமா தங்கங்களாக உயர்ந்த அந்தஸ்துகளாக மாற்றினாங்க. அவங்கள வந்து நீங்கள் வெளியே போய் செய்யுங்க, என்கிட்ட என்னத்தை கேட்டீங்களோ அதை பிறகு எத்தி வைங்க அப்படின்னு சொல்லப்படுச்சு. என்கிட்ட என்ன கேட்டீங்களோ வல்லுவு அன்னி வளவு ஆயா, ஒரு ஆயத்தை நினைத்து கேட்டிருந்தாலும் எத்தி வைங்க சொல்லலாம். அப்படியே சஹாபாக்கள் பிரிஞ்சு போனாங்க. பல பாகதிகளில் உலகம் பூரா பரவினாங்க. பரவி என்ன செய்யாங்க? போய் நான் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் அப்படின்னு யாரும் சொன்னாங்களா? இல்லை. இஸ்லாத்தின் மாதிரி நடந்தாங்க. கட்ட துழுவாங்க, ஏமாத்திரம் நியாயமாக நடப்பாங்க. தன்னுடைய நடைமுறை அஹ்லாக்கின் மூலமாக நிறைய மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அந்த நடைமுறை மாற்றம் உண்டாகணும். எங்கே சில எல்லாமே செய்யலாம், நினச்ச இடத்து துழுகுறோம், நினச்சி துழுகுறது இல்லை. இப்போ இஸ்லாம் வெளியூருக்கு போகிறோம், தொழுகை வந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறது? பக்கத்தில் பள்ளியாசல் இல்லை, என்ன செய்யணும்? பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்ம துணியை விரித்து நம்ம தொழுதோம்னாக்க 4 பேர் கிண்டல் பண்ணுவான், 4 பேர் அதை உணர்வாங்க. 4 பேர் கிண்டல் பண்ணுவாங்க, பாருப்பா சொல்ல பாருப்பா அப்படியே கிண்டல் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் மாட்டால் பார்த்து என்ன செய்கிறாங்க இவங்க அப்படின்னு நம்மளுக்கு கேட்பான். ஒன்றும் அதன் மூலம் மாற்றம் கிடைக்கும். ஒரு ஜமாத்து என்ன செஞ்சு போச்சு, ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடுச்சு. என்னது ஹோட்டல் எப்படி சொல்லுவாங்க? கரண்டி சாப்பிட்றது பேசணும். அவங்க வந்து உங்களுக்கு பேசாங்க, கரண்டி தீ போட்டு கை வச்சு சாப்பிட்டாங்க. ஏன் கை வச்சு சாப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, நீங்கள் அந்த வச்சிருக்க கரண்டி இல்லைங்க, நீங்கள் வாயில் வைக்கிறீங்களே, இந்த கரண்டியை எவன் வாயில் வச்சான், வாயில் வச்சுருப்பான், கழுவி இருக்கீங்க சொல்லலை. இருந்தாலும் எத்தனையோ பேர் வாய் வச்ச கையில் அதை வச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க. நான் என் கை எனக்கு மட்டும் சொந்தம், நான் என் கையில் சாப்பிட்றேன். அப்போ சொல்லுங்கள், இப்போ நீங்கள் செய்து சிறந்ததா நான் செய்து சிறந்ததா? யோசிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாங்க. நீங்கள் செய்தே சிறந்தது, நம்ம கையில் நம்ம சோப்பு சாப்பிட்றது நல்லா சிறந்தது. அதாவது இந்த கரண்டிங்கிறது 1000 பேர் நல்லவனும் சாப்பிட்ருப்பான், கெட்டவன் சாப்பிட்ருப்பான், நல்லவன் சாப்பிட்ருப்பான், கெட்டவன் சாப்பிட்ருப்பான், எல்லாம் சாப்பிட்டு வாடி வச்சுருப்பாங்க. அது சிறந்ததல்ல அப்படின்ட்டு அவங்க சொன்னபோது நிறைய மாற்றங்களை நிறைய பார்க்குறோம். பொது இடங்களில் இஸ்லாத்தை பின்பற்றுறதுக்கு தயாராக நம்ம வந்து ஒன்று. ரெண்டாவது, நமக்கு கிடைச்ச இல்மை கொண்டு பிறகு சொல்லுக்கு தயாராகிடணும். நம்ம சொன்னால் கேட்பாங்கன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள சொல்கிறதுக்கே நம்ம தயங்குறோம். நம்ம கடையிலேயே நம்ம கீழே வந்து முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள்னு சொல்லலாம், இந்துக்கள்னு சொல்லலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு தொழிலுக்குள்ள வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, நோன்பு காலத்தில் நோம்பாளிகள் யாரும் முஸ்லீம் சொல்கிறாங்க அவங்களுக்கு சலுகை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம செய்கிறோமா? இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய காலத்தில் இருந்தக்கூடிய அமைப்பு வேறு. ஆனால் அதுக்கு மேலே சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் உண்டான ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள்,
ஆனால் இது யாரும் சொல்லவே இல்லை, முன்னாடி சொல்லவே இல்லை. ஸல்லல்லாஹு முன்னால் உண்டான எந்த நபிமார்களும் நிமிர்ந்து பார்த்து என்கிட்ட கேட்டதை பேர் சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லை, யாரும் சொல்லவே இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளர்கள், பொறுப்பேற்று கேட்கப்படும். ஒரு குடும்பத்தின் தலைவன் குடும்பத்தில் நம்ம சொன்னால் கேட்போம், நல்லா தெரியுது. நம்ம உபகாரம் பண்ணுறோம், சாப்பாடு ஏற்பாடு செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், உதவி செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஏம்மா சொல்லு, நல்லாட்டு கேளுமா, சொல்லுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் தயாராக நினைக்கல. சரி சொல்கிறோம், கேட்கல, உன்னை விட்டுறோம். இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, 35 வருஷம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இல்லை, 35 வருஷம். அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் சொல்லி மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்களாம். ரொம்ப யூனுஸ் அதை கொண்டு ஈமான் கொள்ளவே யாரும் ஈமான் கொள்ளவே இல்லை, ஒருத்தர் கூட ஈமான் கொள்ள அவங்கள்ட்ட. எது வரைக்கும் 35 வருஷம் ஈமான் கொள்ள. எப்போ அவங்க வெளியே போனாங்களோ அப்போ அதை மாட்ட கொடுத்துட்டான். என்னதாங்க நபிமார்களுடைய அந்தஸ்து எப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு அடி கூட எடுத்துக்கக்கூடாது. யார்? நபிமார்களுடையது. அந்தஸ்து உயர 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 அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க. அப்போ அவங்க என்ன செய்யறது, ஒரு அடி கூட எடுத்துக்கக்கூடாது. பழக யூனுஸ்லாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த மக்கள் நான் 35 வருஷம் சொல்லிட்டு கேட்கவே இல்லை, இவங்களை அழைச்சி அப்படின்னு சொல்லிட்டான். அல்லாவும் பார்த்தான், சரி இவர் கேட்குறாரு, சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் சொல்கிற மாதிரி செய், எல்லா மக்கள்கிட்டையும் போய் சொல்லு, நீங்கள் யார் ஈமான் கொள்ளண்டாக்கா நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க. முதல் நாள் ஒரு அடையாளம் வரும், ஒரு நிறம் மாறும், 2வது நாள் ஒரு நிறமாக மாறும், எல்லாருடைய மரமானது சிவப்பாக மாறும், அப்புறம் அது உங்களுக்கு அழிவு ஏற்பட்டுரும் அப்படின்ட்டு எல்லாமே சொன்னாங்க. அதை காலையில் வாங்கிட்டாங்க. யார் ஈமான் கொள்ள அப்போ என்ன செய்வாங்க, எல்லாம் சொல்லிட்டா மலைக்கு மேலே ஏறிக்கிங்க அப்படின்னாங்க. போய் மலை மேலே ஏறிட்டாங்க. ஏன்னா முதல் சொன்ன மாதிரியே முதல்ல அடையாளம் வந்துச்சு. அடையாளத்தை பார்த்தாங்க, ஏன்னா யூஸ் சொல்லிட்டு இருந்தார், அந்த அடையாளமாக தெரியுது இது அப்படின்னு பார்த்தாங்க. மணல் இன்னொரு அடையாளம் வந்துச்சு. வந்து பார்த்தாங்க, இது உதிச்சுட்டாங்க. ஒன்று சொன்னாங்க, எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்தாங்க. ஒன்று சேர்ந்து, யா அல்லாஹ், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி பார்த்தா எங்களுக்கு கிடைக்கல, அவருடைய ரப்பாகிய நீங்கள் எங்களை காப்பாற்று, எங்களை உதவி செய்யி, நாங்கள் ஈமான் கொள்கிறோம் அப்படின்ட்டு எல்லா மக்களும் ஈமான் கொண்டாங்க. எப்போ 35 வருஷம் இவங்க செஞ்ச உழைப்பு யார் ஈமான் கொள்ளலை, எப்போ இவங்க வெளியே போனாங்களோ அப்போ ஈமான் கொண்டாங்க. இது மாதிரி நமக்குலாம் எல்லாத்துக்கும் தான் நம்ம இருக்கிற காலத்தில் முயற்சி பண்ணுறோம், கஷ்டப்படுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அவர்கள் ஈமான் கொள்ளாத ஒன்று, அவர்கள் அறியாத ஒன்று பின்னால் அறியும். அதற்கு இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி ஹஜ்ரஜி இந்த தப்லீக் வேலையை செஞ்சுட்டே இருந்தாங்க. தன்னுடைய மகனார் திறமையான ஆலிம்சா யூசுப் மௌலானா ஒரு அவர் சொன்னாங்க, எப்பா என் வேலையை செய்யப்பாண்டாங்க, எனக்கு அதெல்லாம் ஒத்துவரான்ட்டாங்க. சொல்லிகிட்டே இருந்தாங்க, அவங்க கேட்கவே இல்லை. எப்போ இவங்களோட மௌத்து ரூ பிரிஞ்சிச்சோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு உஷார் வந்துச்சு, எழுந்து பேங்க் சாப்பிட்டாங்க, தப்லீக் வேலையை சாப்பிட்டுட்டாங்க. ஏன் சொல்ல வரேன்னாக்கா, ஹஜ்ரத் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்தில் குறுகிய எல்லைக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனால் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னதாங்க இந்தியா பூரா கொண்டு வந்தாங்க. ஆமாம், அவங்களுடைய அதுக்கு அடுத்து வந்த இலியாஸ் உலகம் பூரா கொண்டு வந்துட்டாங்க. ஏன் சொல்லணுன்னாக்கா, இலியாசனுடைய அந்த தாக்கம், அந்த கவலை, அவன் சொல்லிகிட்டே யார் கேட்கலங்கிற ஒரு கவலை இருந்தாலும் கூட அது தன் மகன் வஃபாத்துக்கு பின்னாடி மகனுக்காக தயாரிக்கிட்டான். அதை மாதிரி ஒவ்வொரு செயல்னாக்கா நம்ம சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான், நமக்கு பின்னாடியே விளையாடுறோம். என் மகனை சொல்லி தறி கட்டமாக்கிறேன், சோம்பேறியாக இருக்கிறேன், சமாளிக்கமாக்கிறேன், உன்னை சமைக்கிறேன், சொல்ல கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய முகத்துக்கு பின்னாடி அவன் தயாராகிடுவேன், பெரிய பணக்காரன் ஆகிடுவான். அப்போ சொன்னப்பா, நான் கஷ்டப்படும் போது நான் எங்கள் அத்தா திட்டிருந்தார், இப்போ எல்லாம் வசதியாக இருக்கிறேன், இப்போ எங்கள் அத்தா இல்லை அழுவிக்கிறதுக்கு அதுக்கு போகிறான். அது இதில் எதுக்கு காரணம் என்னன்னாக்க, அவனை தகப்பனாருடைய துவாவும் முயற்சி தான். அவர் உருக்கலாத வரல, இல்லாத வந்துருச்சு. இந்த மாதிரி நம்மள்ட்ட ஒவ்வொருத்தருடையனாக்கா தியாகம் பண்ணிகிட்டே இருக்க, சொல்லிகிட்டே இருக்கணும். சொந்தக்காரங்க, வேண்டியவங்க எல்லாத்துலையும் தொழுவுங்கன்ட்டு சொல்லிகிட்டே இருக்கணும். திக்ரு செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, மாசாவுக்கு ஓத போங்க சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் இருந்துச்சு, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஒருத்தர் 2 வருவாங்க, டேய் மாசாப்படா போனால் அப்படியே அடிச்சு விடுவாங்க. வாலிபர்கள் நிறைய பேர் இருக்காங்க, என்ன சொல்லுவாங்க, போகணும் சொன்னால் ஓய் அப்படியே அங்கே அடி தான்,
காதை பிடிச்சி எடுத்துக்கொண்டு பழசவாதி விட்டுருவாங்க. ஆமாம், அப்படிலாம் இந்த ஒரு காலம் இருந்துச்சு. சின்ன பிள்ளைகள், அதாவது வயசானவர்களுக்கும் அந்த தெரியும் எப்படி மாசால மக்தபில் வந்து ஓதுனவங்க தெரியும். ஒரு அஜித்தர் இருப்பார், 100 பேர் ஓதுவாங்க, மாணவர் இருப்பாங்க. ஒரே உஸ்தாது 100 மாணவர்கள், 150 மாணவர்கள். எங்களுக்கெல்லாம் அது நாங்கள் ஓதுற நேரத்தில் அது 200 மாணவர்கள் ஒரே உஸ்தாத் தான். இல்லை 3 மாதத்தை போல். இப்போ என்ன சொன்னாங்க, 15 பிள்ளை ஆகிட்டான்னு சொன்னாங்க. ஜி முத்தலி சாப் ஒருத்தரால் ஒதுக்க முடியாது, இன்னும் உஸ்தாத் போடுங்க அப்படி சொல்கிறாங்க. 30 பிள்ளை இருந்தால் ஒரு உஸ்தாத் ஏற்றுக்கிறாங்க. இன்னொரு கொஞ்சம் பல பிறகு அது 50 பிள்ளை ஆகிட்டாங்க, என்னால் பாடம் கேட்க முடியலை, அதனால் இன்னொரு உஸ்தாதியை போடுங்க அப்படின்ட்டு என்கிட்ட என்னது சொல்கிறாங்க. சரி போட்டுக்கம்மா, சம்பளம் தானே கொடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நேற்று ஒரு சொல்லிட்டு வந்தேன். ஏன் சொல்ல வரேன்னாக்க 50 பிள்ளைங்க, 100 பிள்ளைங்க, 150, 200 பிள்ளைகளுக்கு ஒரே ஒருத்தருடைய சிந்தனை, கவலை, அழுக அல்லாத கேட்டது அது இல்லாமல் தயாரானாங்க இன்றைக்கி. அப்போ ஒவ்வொருத்தரையும் இந்த கவலை வரணும், மார்க்க சிந்தனை வரணும், நம்ம எப்படி இருக்கோம் நோட்டு. அது சொன்னாங்க. அந்த ஒவ்வொருத்தரும் பொறுப்பு கேட்கப்படுவாங்க. நீ பக்கத்தில் சொன்னியா, துளை போனானா, அது பக்கத்துக்கு நோம்பு என்னது மாசா போலையே கேட்டியா, போய் கேளு அப்படிலாம் செஞ்சாங்க. நாங்கள்லாம் ஓத வந்ததுக்கான எங்கள் ஊர் ஹாஜியார் தான். ஏன்னா வாங்க வருவாங்க, ஏப்பா நீ மாசா ஓத போறியா, ஓடினா போ சொல்லு, நான் உதவி செய்கிறேன் உனக்கு அப்படின்ட்டு எங்களை தாங்க 4 பேர்த்த தயார் பண்ணாங்க. தயார் பண்ணி எங்கள் 4 இருந்தாங்க மாசாவுக்கு அனுப்புறதுக்காண்டி அவங்களே செலவு செஞ்சு மாசாவில் உள்ளே பல்ல உள்ளே சேர்த்து விட்டாங்கல்ல, கிளப்பில் சேர்த்து விட்டாங்க 4 பேர்த்த. 4 பேர்த்து 2 பேர் ஆலிஸ் ஆகிட்டோம், 2 பேர் திருப்பி வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. அது வேறு விஷயம். ஏன் சொல்ல வரேன்டாக்க, அந்த மாதிரி என்னது நம்மளை கொண்டு எத்தனை தயாரானாங்க, நம்மளை கூட எத்தனை ஆலிமானாங்க, நம்மளை கூட எத்தனை தொழிலாளி ஆனாங்க. இது தப்லீகாரங்க செய்கிற வேலை இல்லை, ஒவ்வொருத்தரும் செய்கிற வேலை. யாருமே செய்யாத காரணத்தினால அவங்க பொறுப்பெடுத்துட்டாங்க, அதை எடுத்துட்டாங்க. அதனால் அதாவது நம்ம வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுறோம், அல்லாஹ் சொல்லிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா பத்தாது. பிறருக்கு நம்ம எத்தி வச்சோமா அப்படின்னு கேட்கப்படும். எத்தி வைக்கலை அப்படின்னாக்க தானாக திண்டு வீணாக போனவன் பேர் சொல்லமா இல்லையா, அப்படி தேவைப்படுறது வந்து. அதனால் நமக்கு தெரிஞ்சதை பிறகு சொல்லவும் செய்யணும், அவங்களுக்கு வழிகாட்டவும் செய்யணும், முயற்சி பண்ணணும். அல்லாஹ் கேட்கணும். யாரெல்லாம் என்ன நிறைய பேர் தொழிலாமல் இருக்காங்க, அல்லாஹ் அது தொழிலாக்கிற அல்லாஹ் குறைஞ்சதான் செய்யணும். நம்மளை பிறகு சொல்ல முடியலையா, அல்லாஹ் துவாவிலே கேட்கணும். எந்த துவாவில் பொதுமக்கள் கேட்காமல் சுயநலத்தை கேட்குறானோ அந்த துவா அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான், மது விட்டுப்பட்டோம். எந்த துவாவில் வந்து சமுதாயத்துக்காக கேட்கப்பட்டு அதற்கு பின்னாடி சுயநலத்தை கேட்குறானோ அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதோட அதிசயம் வந்துருக்கு. இதெல்லாம் வந்து ஏன் சொல்ல வரேன்டாக்க, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு எப்போதுமே நம்ம தயாராகிடணும். அதாவது ஒன்றும் இதுக்குன்னு ஜமாத்தில் போகிறதுன்னு ஒன்று இருக்குது, இதுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் பிறகு வீடாக போகிறதுன்னு ஒன்று இருக்குது, இதுக்கு நம்ம இப்படி சொந்தக்காரனுக்கு சொல்கிறது ஒன்று இருக்குது. இதுக்கு நமக்கு சொன்னால் யார் கேட்பாங்களோ அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. இதில் எது முடியுமா செஞ்சுக்க வேண்டியதான். இல்லை நான் ஒரு ஆலிம்ஸா, நான் வந்து பட்டம் வாங்கினவன், நான் ஒரு ஆன்மீகவாதி, நான் பாட்டு வீட்டில் அமல் செய்வேன், எல்லாம் சரியாயிடும், இல்லை ஆகாது. நம்ம என்ன செஞ்சோம், குறைஞ்சது துவா செய்யணும். முதல்ல துவா செய்யணும், 9 கால் துவா செய்யணும். இதில் யாராவது 9 கால் துவா செய்கிறான் சொல்ல முடியாது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு செய்கிறதுங்கிற வேறு, டெய்லி செய்யுதுங்கிற வேறு. உம்மத்துக்காக வேண்டி யாரெல்லாம் இந்த உம்மத்தில் நிறைய பேர் வழிகட்டு போயிருக்கிறாங்க, வழிகாட்டு போயிருக்காங்க, நானும் வழிகளில் போயிடும் பயமாக இருக்குது, நாலு கால் கட்டு அப்படின்னு துவா செஞ்சேன். நமக்கு இதில் ஒன்று நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. யார் காலையில் வந்து யாசின் ஓதி தினந்தோறும் துவா செய்கிறா பெரியாள் கற்று வைக்கிறாங்களோ அவங்க ஒரு காலும் வழி தவறு போக மாட்டாங்க. ஆமாம், அதனால் நம்ம என்ன செய்யணும், டெய்லி காலையில் யாசின் ஓதணும், மாலை வாக்கையாக ஓதணும், ரிசுக்குடைய அபிவிருத்தியும் கிடைக்கும், நம்முடைய தேவையில் எல்லாம் பூர்த்தி செய்வான். ஆனால் அதே நேரத்தில் சமுதாயத்துக்காக வேண்டி துவா செய்யணும். நல்லா அமல் செய்கிறோம், கிட்டத்தட்ட அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தொழுகிறோம். துவா இவ்வளோ நேரம் செய்கிறோம், 2 செகண்டில் முடிச்சிடும், கை தூக்குறோம், வச்சு போயிடும். யாராவது கூப்பிட்றாங்க ஒன்று செய்து நீ இன்னும் தொழுகிறோம், ஆனால் துவா செய்ய மட்டும் கம்மியாக துவா செய்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம தொழுகிறோமோ அந்த அளவுக்கு துவா செய்யணும்னாவே அதே பெரிய மாற்றம் உண்டாகும், அல்லாஹ் கொடுத்துருவான். சார் அப்படி செஞ்சுக்கலாங்களா? அல்லாஹ் நம்மளே கபூல் செய்வானாங்க.